வீரத்தில் மட்டுமல்ல வீர விளையாட்டுகளிலும் தலை சிறந்த மாவட்டங்கள். குறிப்பாக விருதுநகர், கோவில்பட்டி, பாளையங்கோட்டை போன்ற ஊர்களிலிருந்து ஏராளமான திறமை மிகு விளையாட்டு வீரர்கள் உருவாகிட்டு வராங்க. நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மூலமாக நடத்தப்படுகின்ற முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாட்டினுடைய விளையாட்டினை ஒரு மாபெரும் இயக்கமாகவே அது மாற்றி வருகின்றது. முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கென இந்த வருடம் ரூபாய் 80 கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி 36 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. 5 பிரிவுகளில் போட்டியாளர்கள் பங்கேற்று வருகிறாங்க. சென்ற ஆண்டு இந்த போட்டியில் முதலமைச்சர் சிஎம் டிரோஃபியில் கலந்து கொண்டவங்க 6,71,000 பேர். இந்த ஆண்டு சிஎம் டிரோஃபியில் கலந்து கொண்டவங்க 11,56,000 பேர். இதுவே இந்த போட்டியினுடைய வெற்றியை பற்றி உங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தமிழ்நாட்டுடைய பட்டி தொட்டிகளிலிருந்து தலை சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு கோப்பைகளுக்கான பரிசு தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி இந்த முறை பரிசு தொகை மட்டும் ரூபாய் 37 கோடி ரூபாயாக உயர்த்தி அளிச்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் மாவட்ட அளவில் வென்றவர்களுக்கு இங்கே பரிசுகளை உங்கள் முன்பு வழங்க இருக்கின்றோம். அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு கூட நிறைய விளையாட்டுத்துறை சாதனையாளர்கள் வந்திருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஃபென்சிங் வீரர் தம்பி ஜிஷோ நிதி இங்கே வருகை தந்திருக்கிறார். தம்பி ஜிஷோ நிதி லண்டனில் நடைபெற்ற காமன்வெல்த் ஃபென்சிங் சாம்பியன்ஷிப் பங்கேற்று வெண்கல பதக்கம் வென்றவர். குஜராத், பஞ்சாப், கோவா, அசாம் மாநிலங்களில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டிகளில் 4 முறை கோல்டு பதக்கத்தை வென்று சாதனை படைத்திருக்கின்றார். கடந்த 3 வருஷத்துல மட்டும் 7 தங்கப்பதக்கம், 2 வெள்ளி பதக்கம், 2 வெண்கல பதக்கம் என்று நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடி தந்தவர் தான் அருமை சகோதரர். இன்றைக்கு எல்லாத்தோட பெருமை, இன்றைக்கு இந்திய ராணுவத்தில் நாட்டை காக்கின்ற பணியை அவர் செய்து வருகின்றார். இப்படி பலருக்கும் முன்மாதிரியாக திகழும் அவருக்கு நாம் அனைவரும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாஸ்கெட் பால் வீராங்கனை தங்கை சுந்தரி இங்கே வருகை தந்திருக்கிறார். 38வது நேஷனல் யூத் பாஸ்கெட் பால் சாம்பியன்ஷிப்ல கோல்டு மெடல் வென்று தமிழ்நாட்டு அணியில் இடம்பெற்றவர் தான் சகோதரி. விளையாட்டுத்துறையில் சாதிக்க துடிக்கும் மகளிருக்கு ஊக்கமளிக்கின்ற வகையில் சாதனைகளை படைத்து வரும் அவருக்கு நாம் அனைவரும் நம்முடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த 2 பேர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு வீராங்கனைகள் உலக அளவில் பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து படைச்சிட்டு வராங்க. சில நாட்களுக்கு முன்பு ஹங்கேரியில் நடந்த 45வது ஃபிடே செஸ் ஒலிம்பியாட் போட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை 2 வருடங்களுக்கு முன்பு சென்னையில் முதல் முறையாக வெற்றிகரமாக நடத்தி காட்டணும். இந்த ஆண்டு 45வது ஃபிடே செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆண்கள் மற்றும் பெண்கள் டீம் தங்கப்பதக்கங்களை வென்றது. தங்கப்பதக்கத்தை வென்ற இந்திய செஸ் அணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர்கள் தம்பி குகேஷ், தம்பி பிரக்யானந்தா, சகோதரர் ஸ்ரீநாத் நாராயணன், தங்கை வைஷாலி ஆகியோர் இடம்பெற்று சிறப்பான பங்களிப்பை கொடுத்தாங்க. அவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மொத்தம் 90 லட்சம் 90 lakhs rupees உயரிய ஊக்கத்தொகையாக ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸாக வழங்கி அவங்கள ஊக்கப்படுத்தினாங்க. அதே போல இந்த வருடம் பாரிஸில் நடந்த பாரா ஒலிம்பிக் போட்டிக்கு தமிழ்நாட்டிலிருந்து 6 மாற்றுத்திறனாளி வீரர்களை அனுப்பி வைத்தோம். அந்த 6 வீரர்களுக்கும் போட்டிக்கு போவதற்கு முன்பாகவே ஊக்கத்தொகையாக முதலமைச்சர் அவர்கள் 7 லட்சம் ரூபாய் வழங்கி ஊக்கத்தொகையாக அனுப்பிச்சு வச்சாங்க. சென்ற 6 பேர்ல 4 பேர் பதக்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாங்க. அந்த 4 பேருக்கும் மொத்தம் 5 கோடி ரூபாய் அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பரிசு தொகையை வழங்கினார்.